வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வு பணி தீவிரம். 240 என்பது தொகுதிகள் மீட்பு. இலங்கையில் முடிவுக்கு வரும் வங்கியொன்றின் நடவடிக்கைகள். இன்றுடன் நிரந்தரமாக மூடப்படும் வங்கிக் கிளைகள். ஞானசார தேரர் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கட்டுநாயக்க விமானயம் சென்ற வெளிநாட்டு பெண்ணுக்கு அதிர்ச்சி. முதன்மை பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். கர்சன சூரிய பெருமவிடம் இரட்டை குடியுரிமை. சிஐடியில் முறைப்பாடு. டேட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள். ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. 11 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை. அனுர அரசாங்கத்துக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. மர்மமாக இருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள். குற்றவாளிகளாக சிறை சென்று புலனாய்வாளர்களாக வெளியில் வந்த அதிசயம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 211 மற்றும் 220 உடைய பகுதியளவான எலும்பு எச்சங்கள் துப்புரவு வாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இன்றைய தினம் அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாணயத்தை ஒத்த சான்று பொருட்கள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று காணப்பட்ட மண் பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்பட்டு செயல்பாடு நடைபெறுகின்றது. இதன்போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி, சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். இலங்கையில் தனது சில்லறை வங்கி செயல்பாடுகள் இன்று முடிவுக்கு வரும் என HSBC வங்கி அறிவித்துள்ளது. அச்செயற்பாடுகள் நேஷனல் ட்ரஸ்ட் வங்கிக்கு அதிகாரபூர்வமாக மாற்றப்படும் என்று குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள HSBC வங்கியின் சில்லறை வங்கி செயல்பாடுகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதலை நேஷனல் ட்ரஸ்ட் வங்கி டிசம்பர் 2025 இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து பெற்றுள்ளது. இதற்கான கட்டாய விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தம் செப்டம்பர் 2025 இருதரப்பினருக்கும் இடையே கையெழுத்தானது. இந்த நிலையில் மே 1, 2026 முதல் முதன்மை வாடிக்கையாளர்கள் கடன் அட்டைகள் மற்றும் தனிநபர் கடன்கள் உட்பட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் தளம் நேஷனல் ட்ரஸ்ட் வங்கியின் கீழ் வரும் என தெரிய வந்துள்ளது. அதன்படி HSBC கிளைகள், ADMக்கள் மற்றும் விரைவு வங்கி மையங்கள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. இணைய வங்கி சேவைகள், அலைபேசி செயலிகள் மற்றும் அட்டை பரிவர்த்தனைகள் இன்று மாலை 7 மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும் அதன் பிறகு அவை முடக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. இந்த கையகப்படுத்தல் நேஷனல் ட்ரஸ்ட் வங்கிக்கு ஒரு பெரிய வாடிக்கையாளர் தளத்துடன் தனித வணிக வலையமைப்பை விரிவுபடுத்தவும் பெருநிறுவன இலக்குகளை அடையவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கும் என்று கூறப்படுகிறது. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய மதத்துக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பிலும் இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து அவரை பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடு செல்ல தயாரான பெண்ணின் பேருந்தில் தொலைந்து போன மதிப்புமிக்க ஆவணங்கள் அடங்கிய பொதியை தென் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் கண்டுபிடித்து கொடுத்துள்ளனர். 33 வயதான அர்ஜென்டினாவை சேர்ந்த பெண் ஒருவர் சுற்றுலாவுக்காக இலங்கை வந்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு தனது தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கான விமான பயணத்துக்கு ஒரு திகதியையும் நேரத்தையும் திட்டமிட்டிருந்தார். சமீபத்தில் அந்த இளம்பெண் விமான நிலையத்துக்கு செல்வதற்காக காலி மாத்தறை பேருந்தில் மாத்தறை நகரத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது பேருந்தில் அவரது பயண பொதி காணாமல் போயுள்ளது. இதனைத் தொடர்ந்து பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு இந்த விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டது.
அப்போதைய நிலையில் தனது பணியை முடித்துவிட்டு வீட்டில் இருந்த தென் மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் மகேஷ் தர்சன ஜெயசிங் உடனடியாக கவனம் செலுத்தியுள்ளார். எனினும் எந்த பேருந்திலும் பொதி தொலைந்தது என்பது குறித்த தகவல் இல்லாததனால் பல பேருந்துகள் மீது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் இதற்கிடையில் அந்த வெளிநாட்டு பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் உரிய பேருந்தை கண்டுபிடித்தனர். அதற்கு அமைய அந்த பேருந்தை தொடர்பு கொண்டு பை கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அந்த பை உடனடியாக மாத்தறை போலீசாரிடம் கொண்டு வரப்பட்டு வெளிநாட்டு பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 5.4% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கமானது 2.2% பதிவாகியிருந்தது. அதே நேரம் கடந்த மார்ச் மாதத்தில் 0.7% பதிவாகியிருந்த உணவு பணவீக்கமானது ஏப்ரல் மாதத்தில் 2.8% அதிகரித்துள்ளது. இது தவிர உணவெல்லா பணவீக்கமானது கடந்த மார்ச் மாதத்தில் 2.9% பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 6.8% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமை இரட்டை குடியுரிமை கொண்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவரினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது சூரிய பெருமை இலங்கை கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக ஆஸ்திரேலியா குடியுரிமையை கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அண்மையில் திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணைய வழியில் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு மத்தியில் செயலாளர் மீதான இந்த இரட்டை குடியுரிமை சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிக முகாம்களை தங்கியிருக்கும் மக்களுக்கான தற்காலிக வீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தற்காலிக வீடுகளை மே மாத இறுதிக்குள் கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 11 மாவட்டங்களுக்கான மின்னல் தாக்கம் குறித்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிக்கையானது இன்று இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கம் குறித்து அவதானமாக இருக்கும்படியும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அபிமானி ஜன ஜெய கட்சி என்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டியிருந்த 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மாயமானவை மற்றும் திரைசேரி நிதி கையாட தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மீது முன்வைத்துள்ளது. ஊடகங்களும் கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் பிரதீப் சார்லஸ் நலிந்த ஜெயதிசவின் கருத்துப்படி மேலும் ஒரு தொகுதி பணம் வேறு சில தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் நிதித்துறையில் இத்தகைய நிச்சயமற்ற நிலை நிலவும் போது பொதுமக்கள் எவ்வாறு வங்கிகளை நம்பி தமது பணத்தை வைப்பு செய்வார்கள் என கேள்வி எழுப்பினார். அதே சமயம் திருடர்களை பிடிப்பதற்கான வேலை திட்டத்தை வெறும் 20 நாட்களில் முன்னெடுக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை உலுக்கியில் ஈஸ்டர் கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான உண்மைகள் இன்னும் மர்மமாகவே இருந்து வருகின்றன. இந்த தாக்குதலின் பின்னணியில் இலங்கை புலனாய்வு பிரிவினர் சிலர் இருப்பதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஈஸ்டர் கொண்ட தாக்குதலுடன் தொடர்புபட்டிருந்த பலர் இதுபற்றி கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பல முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் சமர்ப்பித்த அறிக்கை ஒன்றில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் சக்ரான் தொடர்பான சாட்சியங்களை வெளியிட்ட சாட்சிகள் மிக சிறியதாக இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சிறைக்கு சென்ற சக்ரான் தரப்பினர் பின்னர் சிறையில் இருந்து புலனாய்வாளர்களாக வெளியில் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.